இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருளை வச்சே ரொம்பவும் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அளவு ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது பாதாம் பருப்பு, அதை வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி இப்போ இந்த சுகரை மிக்சியில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணிக்குவோம். நல்லா பவுடர் ஆகிருக்கு. இதுலேயே அந்த 2 முட்டையும் இப்போ உடச்சி ஊற்றிடுவோம். இப்போ அதே இதில் அந்த எடுத்து வச்சுருக்க ஆயிலையும் ஊற்றிடுவோம். இப்போ மிக்சியில் நல்லா அடிச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா நுர தழும்பி நல்லா வரும். அது அடிக்கி மிக்சியில் அடித்தா தான். கையிலே அடிக்கலாம், நான் மிக்சியில் தான் அடிச்சிருக்கேன். இப்போ இந்த மைதா மாவை நல்லா சலிச்சுக்குவோம். நல்லா சலிச்சுட்டு அதே இதில் இந்த பேக்கிங் பவுடரையும் போட்டுருவோம். இந்த பேக்கிங் சோடாவையும் போட்டுருவோம். அதில் அதையும் இப்போ நல்லா சலிச்சுக்குவோம். இதோட இந்த அடித்து வச்ச முட்டை ஜீனி இதுகளையும் ஒன்றா ஊற்றிடுவோம். இதோட 1 ஸ்பூன் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிடுங்க. இதில் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு 1/4 டம்ளர் அளவு பால் ஊற்றிருக்கேன். இது காய்ச்சின பால் தான். 1/4 டம்ளர் அளவு ஊற்றிட்டு நல்லா அப்படியே ஒன்றா கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு மிக்சியில் பெரிய மிக்சியாக இருந்தால் மிக்சியில் கூட போட்டுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளோக்கு அளவு அடிக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும் கேக்கு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். இதில் இது வந்து இந்த தோசைக்கல் வந்து வேஸ்ட்டான தோசைக்கல் தான் அந்த கல்லை இப்போ வச்சுருக்கேன். நல்லா சூடாகட்டும் தோசைக்கல். இது வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் தடவிருக்கேன் கீழே. அது மேலே கொஞ்சம் பட்டர் ஷீட் ஒன்று போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் இல்லைன்னா சும்மாவே கூட வச்சுக்கலாம். இதில் அடித்து வச்சுருந்த அந்த மாவுகளையும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஊற்றிட்டு அப்படியே கீழே தரையில் தட்டி விடுங்க. தட்டி விட்டீங்கன்னா எல்லாமே அப்படியே ஒரே சமமாக ஆயிரும். இதில் அந்த டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்குவோம். இந்த சீவி வச்சுருக்க அந்த பாதாம் பருப்பையும் அப்படியே நல்லா எல்லாத்தையும் தூவி விட்டுருங்க. பாதாம் பருப்புலாம் ஆப்ஷன் தான், தேவையில்லை இல்லை அப்படின்னா போட வேண்டியதில்லை. இதை இப்போ ஒரு 30 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுருவோம். அது மிதமான சூட்டில் தான் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், 30 செகண்ட் ஆயிடுச்சு. கேக் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ லேசாக இப்படி கத்தியை விட்டு பார்க்கல, பாருங்கள் கத்தியில் ஒட்டலை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இப்போ அப்படியே இதை மாற்றிடுவோம். அப்படியே பிளேட்டை வச்சு இந்த பாத்திரத்தை கமுத்தி வைப்போம். பாருங்கள், கேக்கு பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இப்படி அமைக்கி பார்த்தாலும் பாருங்கள் எவ்வளோ மெதுவாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணி பார்ப்போம்.
பார்க்கவே அருமையாக ரொம்பவும் சாஃப்டாக அங்கே பாருங்கள், அமுக்கி பார்த்தாலுமே அவ்வளோ மெதுவாக இருக்குது கேக்கு. ரொம்ப இந்த சாஃப்டான கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.